அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ஒரு டம்ளர் பருப்பு போட்டு அது கூட மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி, 4 பல் பூண்டை போட்டு எண்ணெயை ஊற்றி குக்கரை போட்டு மூடி விட்டுணும். ஒரு 2 சவுண்டு வந்தோடனே அந்த பருப்பை எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அது வணங்கினோடனே 2 தக்காளி பழத்தையும் போட்டு அது நல்லா வணங்கின பிறகு 3 முருங்கைக்காயை அதோடு போட்டு நல்லா வணக்கி விட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அதிலே ஊற்றி தேவைக்கேற்ப உப்பை போட்டு வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் கடைஞ்சி அதில் ஊற்றி மூடியை போட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே டக்குனி எடுத்து அதிலே வானொலியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு ஜீரகம் 2 மிளகு 2 போட்டு அது பொரிஞ்சோடனே வெள்ளை வெங்காயத்தை தட்டி போட்டு ஒரு 4 வெள்ளை வெங்காயம் தட்டி போட்டு 2 வரமிளகாயை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வணக்கி விட்டு அது பொரிஞ்சது அது கூட சாம்பாரில் எடுத்து ஊற்றி முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.